வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னாக்கா, ஃபார் த பாஸ்ட் 2 டேஸாக இந்தியா முழுக்க ஒரு மர்டர் கேஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து மேகாலயா இஷ்யூ மர்டர் கேஸ் பற்றி தான். சோனம் ரகுவன்ஷி அண்ட் ராஜா ரகுவன்ஷி, அந்த ராஜா ரகுவன்ஷிங்கிறவர் தான் வந்து கொலை செய்யப்பட்டவர். அவரை பற்றி தான் இப்போ எல்லா இடத்துலையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரிக்வெஸ்ட்டு. உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா அவங்களோட முழு சம்மதம், அவங்களுக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இந்த கல்யாணத்தில், யாராவது லவ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் கேட்டுட்டு கல்யாணம் பண்ணுங்கள். ஏன்னா இது இன்னொரு பையனோட வாழ்க்கை. சேம் ஏதாவது பையனுக்கு லவ் அஃபேர் இருந்தால் கூட பொண்ணோட வாழ்க்கை போயிடுங்க. இன்றைக்கி எக்ஸாக்டாக 1 மந்த்து, மே 11 இந்த சோனம் ரகுவன்ஷி அண்டு ராஜா ரகுவன்ஷிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஜூன் 11 இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த பையன் உயிரோடையே இல்லை. ஆக்சுவலாக மார்ச்லேயே இவங்க 2 பேர்த்துக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, சோனமுக்கும் ராஜாவுக்கும். ஆனால் அப்போவே இந்த சோனம் வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்டே காமிக்கலை ராஜா மேலே. எவ்வளவோ இந்த பையனும், இந்த ராஜா ரகுவன்ஷி அப்படிங்கிற பையனும் நிறையா தடவை இந்த மேரேஜை வந்து கால் ஆஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் ஃபார் சம் ரீசன் இந்த பொண்ணு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தோ ஆர் என்னமோ பண்ணி கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு. கல்யாணம் அன்னைக்கும் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ எந்துவாலாம் இருந்த மாதிரி தெரியல வீடியோஸ்லலாம் பார்க்கும்போது. எல்லாமே நிறைய அறிகுறிகள் இருந்திருக்கு. இந்த மாதிரி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இல்லைனாக்கா தயவுசெய்து கால் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆர் பேச்சுவார்த்தும் போது பொண்ணுக்கு பிடிக்கலன்னா பண்ணாதீங்க. அந்த பொண்ணு அநியாயமாக ஒரு பையனையே கொன்று 2 ஃபேமிலியோட வாழ்க்கையும் போயிடுச்சு. அந்த பையனோட ஃபேமிலி வாழ்க்கையும் போச்சு. இந்த பொண்ணோட பிரதர் இன்றைக்கி கொடுத்துருக்காரு, அந்த பொண்ணோட பிரதர் வந்து கொடுத்துருக்காரு, என் தங்க மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி கதறி அழுது, என் தங்க இன்கேஸ் தப்பு பண்ணியிருந்தானா அவளை ஹேங் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கூட பிறந்த அண்ணாவே வந்து தங்கையை ஹேங் பண்ணிடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை. இவங்க 2 பேர்த்துக்கும் மே 11 கல்யாணம் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் மே 20 வந்து பொண்ணு அப்பையும் இன்ட்ரெஸ்டே காமிக்கல கல்யாணம் ஆனதும் கூட. அப்புறம் மே 20 2 பேரும் கன்வின்ஸ் ஆகி ஹனிமூன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகாலயா போயிருக்காங்க. அங்கே ஏதோ ஷிலாங் அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 டேஸ், தட் இஸ் மே 23 வரைக்குமே வந்து அவங்க 2 பேரும் எங்கெங்கேயோ ஊர் சுற்றி பார்க்குற மாதிரி போயிருக்காங்க. மே 22 கூட அவங்க வந்து ஸ்கூட்டர் ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அது கூட சிசிடிவி கேமராவில் பதிவாகிருக்கு. 23 அன்னைக்கு இந்த பொண்ணு வந்து 4 பேர், இந்த பொண்ணு வந்து யாரையோ 21 வயசு பையனான ராஜ்னு ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த பையனோட உதவியோட 3 கூலிப்படைகளோ யாரையோ வச்சு அங்கே மேகாலயாவில் 3 பேர்த்த வச்சு ஃபால்ஸுக்கு மாதிரி கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் இந்த பொண்ணு வந்து அந்த 3 பசங்களை வச்சு இந்த ராஜா ரகுவன்ஷிங்கிற பையனை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு பண்ணும்போது போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு. செல்ஃபோன்லாம் பார்க்கும்போது நிறையா கால்ஸ் யாருக்கு பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோட லவ்வருக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டுபிடிச்ச போலீஸார் அதுக்குள்ளே இவங்க தலைமறைவாகி அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களை போய் உத்தரப்பிரதேசில் போய் போலீஸார் வந்து இவங்களே வந்து ஏதோ மயங்கி விழுந்த மாதிரி என்னை யாரோ கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு ஒரு நாடகம் ஆடியிருக்காங்க. போலீஸார் எப்படியோ கண்டுபிடிச்சி இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜூன் 2 அன்னைக்கு அந்த பையனோட பாடியும் கிடச்சிருச்சு. ஸோ இது எவ்வளோ பெரிய வருத்தங்க. இன்றைக்கி வந்து அந்த பையனோட பேரண்ட்ஸும் கதறிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஜூன் 9 அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணோட ஃபேமிலியும் என் பொண்ணே இல்லை, என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டா, என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாரும். அதனால் தயவுசெய்து இன்கேஸ் ஒரு தடவைக்கு 4 தடவை உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னா பிடிக்கலன்னா முன்னாடியே பிடிக்கலன்னு சொல்லிவிடுங்க. இப்படி ஒரு பையனோட லைஃபையும் இது பண்ணி எவ்வளோ கனவோடு அந்த பையன் கல்யாணம் பண்ணியிருப்பான். அந்த பையனோட லைஃபையும் டிஸ்ட்ராய் பண்ணி அந்த ஃபேமிலியையும் டிஸ்ட்ராய் பண்ணி கேட்கவே கொடுமையாக இருக்குங்க. யாருக்குமே இந்த நிலமை வரக்கூடாது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது இருந்தால் லவ் பண்ணிங்கன்னா உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள். எப்படியாவது போராடி கல்யாணம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காமையாவது இருங்க. இன்னொருத்தரோட லைஃப்பை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு அந்த பையனுக்கு நல்ல ஜஸ்டிஸ் கிடைக்கணும், இந்த பொண்ணுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.